இன்னைக்கு ரீபான் ரூக்கியோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். அப்புறம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ணா நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சோடா புட்டி இருக்கான்ல, அவன் பயங்கரமா அழுகுறான். அவளோட அப்பாவை பாக்குறதுக்காக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதே நேரத்துல பதட்டத்தோட ஓடிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹூஜின் வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இன்னொரு பக்கம் நம்ம சேர்மன் வேற இறந்து போயிட்டு தான் நியூஸ் வருது. உடனே நம்ம கேசி சேர்மனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போக கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ரொம்ப சீரியஸா இருக்கான். ஆனா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சோடா புட்டியை பார்த்து சேர்மனுக்கு என்ன ஆச்சு, அவர் பொழைச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க கட் பண்ண இங்க கேசி ஒரு வழியா சேர்மன் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறா. அங்க பார்த்தா நம்ம கேசியோட அம்மாவும் நம்ம டாக்டர் மின்னும் இருக்காங்க. அவங்க நம்ம சேர்மனை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம சேர்மன் இருக்காருல, அவரு இறந்துட்டாரு போல. சோ நம்ம கேசியோட அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. அப்ப நம்ம கேசி உள்ள வரா. உடனே கேசியோட அம்மா கேசியை பார்த்து பயங்கரமா கதறி அழுகுறாங்க. அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருடி, இப்ப என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேசியோட அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. கேசி ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறா. ஏன்னா அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என்னதான் அவளுக்கு அப்பா மேல கோவம் இருந்தாலும் ஆனா அந்த கோவத்தை விட அவளுக்கு பாசம் தான் இருக்கு. சோ அவ இதை எதிர்பார்க்கவே இல்ல, அவளோட அப்பாக்கு இந்த மாதிரி ஆகும்னு. கேசியோட அம்மா வந்து கேசியை பயங்கரமா கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்ப டாக்டர் மின்னு இருக்காருல, அவர் வந்து சேர்மன் இறந்து போன மாதிரி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கேசி கத்துறா, என்ன பண்றீங்க மாமா, என் அப்பா ஒன்னும் சாகல, அவரு சாக மாட்டாரு, அவர் உயிரோட தான் இருக்காரு, முதல்ல எல்லாத்தையும் பழையபடி மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேசி பயங்கரமா கத்துறா. அப்பா உங்க கண்ணை தரங்கப்பா, நான் கேசி வந்திருக்கேன், என்ன பாருங்கப்பா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்களை விட்டு போக கூடாதுப்பா, அப்பா எங்களை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேசி பயங்கரமா அழுகுறா. சேர்மன் இறந்தது அவளால ஏத்துக்கவே முடியல. இதே நேரத்துல நம்ம ஹூஜின் அங்க வந்துடுறான். அப்ப நம்ம டாக்டர் இருக்காருல, அவரு சேர்மனோட டெட் பாடியை கொண்டு போயிட்டு இருக்காரு. உடனே ஹூஜின் ஏதாவது பண்ணு, அவரை உயிரோட கொண்டு வா, ஏதாவது பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து கத்துறான். உடனே சேர்மனோட முகத்தை பார்க்க அந்த துணியை ரிமூவ் பண்ண பாக்குறான். ஆனா நம்ம டாக்டர் மின்னு வந்து நம்ம ஹீரோவை தடுத்து, இங்க பாரு, நீ ஒன்னும் எங்க ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்ல, அதனால இவரோட பாடியை தொடாத, அதோட நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத, உனக்கு அந்த அதிகாரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு சேர்மனோட பாடியை அங்க இருந்து கொண்டு போறாரு. அப்ப நம்ம கேசியோட அம்மா இருக்காங்களே, அவங்க மயக்கம் போட்டு விழ உடனே கேசி வந்து உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடுறா. சேர்மன் உண்மையிலேயே இறந்துட்டாரான்னு தெரியல, ஆனா அவரோட பாடியை வந்து விஐபி வார்டுக்கு கொண்டு போறாங்க. அதை நம்ம ஊஜின் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இதே நேரத்துல சேர்மன் இறந்து போன நியூஸ் வந்து நியூஸ்ல காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம சின்னவ இருக்கால, அவளும் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு நிறைய போன் வருது, ஆனா எதையும் அட்டென்ட் பண்ண மாட்டா. அப்ப நம்ம பெரியவன் இருக்கால, அவன் அங்க வரான். அவன் நம்ம சின்னவளை பிடிச்சி பயங்கரமா திட்டுறான். அவளை கொலை பண்ற அளவுக்கு போறான். அப்பாவை நீ தானே கொன்ன, அவர் என்ன பண்ணாரு, பதவிக்காக இந்த அளவுக்கு போவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரியவன் சின்னவளை போட்டு செம்மையா அடிக்கிறான். எப்படி நீ இப்படி எல்லாம் பண்ணலாம், என்னதான் இருந்தாலும் அவரு நம்ம அப்பா, நம்மள பெத்தவரு, என்னதான் ஒரு மேல உனக்கு கோவம் இருந்தாலும் இப்படி பண்ணலாமா, சொந்த அப்பாவே நீ கொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி பெரியவன் கேட்க, ஆனா நம்ம சின்னவ வாயவே திறக்க மாட்டா. நீ பதவிக்காக இந்த அளவுக்கு போவேன்னு நான் எதிர்பார்க்கல, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, இல்ல குற்ற உணர்ச்சியும் இல்லையா, சொந்த அப்பாவே நீ கொண்டு இருக்க, உன் கல் எடுத்து அழுக வராதா, நீ எனக்கு கல்லா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரியவன் அவளை பயங்கரமா திட்டுறான். அதோட அவளை அடிக்கிறதுக்காக மூஞ்சில குத்த பாக்குறான். ஆனா அவனை தள்ளி விட்டுட்டு சின்னவ பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாருண்ணா, நீ என்ன குறை சொல்லாத, என்ன இப்படி பண்ண வச்சதே நீங்க தான், நீங்க மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாம பண்ணீங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதுவும் நம்ம தங்கச்சி கூட நீ சேர்ந்தது பெரிய தப்பு, அவ கூட சேர்ந்து அப்பா மேல பழி போட்டிருக்க, கம்பெனியோட பணத்தை அவர்தான் ஸ்கேம் பண்ணதா நீ சொன்ன, அது பெரிய தப்பு, அதை பண்ணிருக்க கூடாது, என்னதான் நம்ம சண்டை போட்டாலும் நீயும் நானும் ஒரே ஃபேமிலி, அவ வேற யாரும், நீ அவ கூட சேர்ந்தது பெரிய தப்பு, நான் இந்த கம்பெனிக்கு சேர்மனாக அப்பாவை கொண்டனா, நீ மட்டும் என்ன பண்ண, அப்பா மேல பழி போட்டல, அவர்தான் பணத்தை திருடுனதா பழி போட்ட, எதுக்காக, நீயும் சிஎஸ் கைப்பத்து தானே இதெல்லாம் பண்ண, சோ நீயும் நானும் ஒண்ணுதான், நான் அப்பாவை கொண்டனா நீயும் அவரை கொல்லாம கொலை பார்த்திருக்க, சோ எனக்கு குறை சொல்லாதண்ணா அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல, அதோட நீ அவங்க கூட சேர்ந்ததால பாதிப்பு வருது இந்த கம்பெனிக்கு தான், கம்பெனியை ஒரே அடியா இழுத்து முடியணும்னு நினைக்கிறியா, அது நடக்க கூடாதுன்னா அவங்கள விட்டுட்டு ஏன் கூட வா, அப்படின்னா நீ தானே அப்பாவை கொன்ன, நீ மட்டும் தப்பிக்கணும்னு நினைக்கிறியா, நீ மறந்துட்டியா அப்பா சொன்னதை, சிஎஸ் காப்பாத்த என்ன வேணாலும் பண்ணலான்னு சொன்னாரு, அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன், நம்மள இப்படி மாத்தினதே அவங்க தான், சோ முட்டாள்தனமா நடந்துக்காத, அப்பா இப்ப இருந்தா எப்படி யோசிப்பாரு, அந்த மாதிரி யோசி, கேசியே மாட்டி விட்டுரு, நம்ம நல்லவங்க மாதிரி நடிப்போம், இதெல்லாம் பண்ணது கேசியும் அவளோட அம்மானு நம்ம மாத்தவும், இங்க பாருனா இது நம்மளோட சொத்து, நாம தான் அனுபவிக்கணும். கட் பண்ணா அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதாவது நம்ம சின்னவ சேர்மனை கொல்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போவால, நீங்க ரொம்ப நாளா இத பாத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா, சோ நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன், எவ்வளவு நாள் தான் நீங்களே இதை பண்ணுவீங்க, பேசாம நான் உங்களை கொண்டுறவா. சோ அப்ப அவரை கொல்ல போகும்போது அங்க இருக்கிற கேமராவை அவ பாத்துடுறா. அதை உடனே எடுத்து பாக்குறா. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம தலைவன் பாத்துக்கிட்டு இருக்கான், அவனோட போன்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அதாவது அவன் மயங்கின பிறகு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆவான்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அவனோட கேமரால பாக்குறான். சோ நம்ம சின்னவதான் சேர்மனை கொன்னாலான்னு இப்ப நமக்கு தெரியல, ஏன்னா அங்க கேமரா இருக்கு, ஒருவேளை அவ வந்து சேர்மனை கொண்டு இருந்தா அவ ஈஸியா மாட்டிருப்பாள. சோ சேர்மனோட சாவுல வேற ஒரு
மர்மம் இருக்கு. கட் பண்ண பிரஸ் வந்து டாக்டர் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. உண்மையை சொல்லுங்க டாக்டர், இது இயற்கையான மரணம் தானா? நேத்து அவரு நல்லா இருந்ததா சொன்னீங்க, அதோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கதாவும் சொன்னீங்க. இப்ப எப்படி அவர் இறந்து போனாரு? உண்மையிலே இது இயற்கையான மரணமா இல்ல கொலையா அப்படிங்கிற மாதிரி பிரஸ்காரங்க கேட்க அதுக்கு டாக்டர் சொல்றாரு, இங்க பாருங்க, சேர்மன் 2 மாசமா கோமால இருக்காரு. நாங்களும் எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம். ஆனா வயசானவர் இல்ல, சோ எங்களால என்ன பண்ண முடியும்? அவரை காப்பாத்த முடியல, அவரு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்க அப்ப நம்ம சின்னவ அங்க வரா, பயங்கரமா அழுது நடிக்கிறா. உடனே பிரஸ்காரங்க அவகிட்ட அதை பத்தி கேட்க, இங்க பாருங்க டாக்டர் அவரால் முடிஞ்சதை பண்ணாரு, ஆனா என்ன பண்ண முடியும்? இது நடக்கணும்னு விதி நடந்துருச்சு, அதோட அவர் இறந்துட்டாரு. சோ தயவு செஞ்சு வதந்திங்களை பரப்பாதீங்க, இறந்து போனவரை நிம்மதியா போக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவ அழுது சீனை போட நம்ம தலைவன் இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்ணீர் கூட அளவாதா வருது. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு என் மேல இவ்வளவு காண்டு? என்னோட சாவை கூட உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வருத்தப்பட அப்ப நம்ம ஹீரோட செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது நம்ம பாட்டிக்கு வந்து நம்ம கேசி ஒரு ஜிபிஎஸ் வாட்சை கொடுத்துருப்பால, சோ அதனால அந்த வாட்ச்ல இருந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, பாட்டி ஆபத்துல இருக்கிற மாதிரி. உடனே தலைவன் பாட்டியை தேடி அந்த லொகேஷனுக்கு போறான். ஆனா அங்க பாட்டியை காணும். அப்ப பாட்டி வந்து ரோட்ல மயங்கி கிடக்கிறத பாக்குறான். உடனே தலைவன் அவங்கள போய் காப்பாத்த, பாட்டி நீங்க ஓகேவா, வாங்க போலாம். உஜின் என் செல்லமே, நீ வந்துட்டியாப்பா? நீங்க ஏன் பாட்டி வெளியே வந்தீங்க? உங்களுக்கு அடிபட்டு இருந்தா என்ன இருக்கும்? அதை விடுப்பா, நீ சாப்பிட்டியா? நான் வேணா உனக்கு சமைச்சு தரவா? அவங்க அப்படி சொன்னதும் நம்ம சேர்மனுக்கு பயங்கரமா அழுக வருது. ரொம்ப குற்ற உணர்ச்சியில அவர் இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் செத்துருக்கணும், ஆனா அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்மன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா உண்மையிலேயே அங்க இறந்து போனது சேர்மன் கிடையாதுல, அங்க இறந்து போனது சேர்மன் உடம்புக்குள்ள இருக்கிற உண்மையான ஹூஜின். ஏன்னா சேர்மனோட உடம்புக்குள்ள இப்ப ஹூஜின் தானே இருக்கான். சோ அப்படி பார்த்தா நம்ம சேர்மன் உடம்புல இருக்கிற ஹீரோ தானே இறந்து போயிட்டான். சோ அதை நினைச்சுதான் நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இப்ப பாட்டியை வீடியோ கூப்பிட்டு போக அப்ப அங்க நம்ம ஹூஜினோட போட்டோவை பாக்குறான். சின்ன வயசு போட்டோல இருந்து எல்லாத்தையும் பாக்குறான். அவன் எந்த அளவுக்கு ஃபுட்பாலை நேசிச்சிருக்கான்னு அப்பதான் அவருக்கு புரியுது. சோ அப்ப கண்ணாடியில அவரோட முகத்தை அவர் பார்க்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சேர்மனுக்கு ஹூஜினோட சில மெமரி எல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அதாவது ஹூஜின் எப்படி அவன் பாட்டி கூட இருந்தான், அவன் எந்த அளவுக்கு ஃபுட்பாலை நேசிச்சான், பாட்டி அவனை எந்த அளவுக்கு கவனிச்சாங்கிறத அவர் பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த செக்ல அன்னைக்கே நீ சிஎஸ் வேணும் எழுதுனான்னு இப்பதான் எனக்கு புரியுது. கட் பண்ண சேர்மனோட பாடிய சர்ச்சுக்கு கொண்டு போக அங்க பார்த்தா நம்ம கேசியும் அவரோட அம்மாவும் தான் இருக்காங்க, வேற யாருமே அங்க வரல. அப்ப நம்ம பசங்க அங்க வர அவங்களை பார்த்த உடனே நம்ம கேசியோட அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. இதெல்லாம் நீ தானே பண்ண, உனக்கு ஏற்கமே இல்லையாடி, அவரும் அப்பா தானே, அவரை போய் கொன்னுட்ட, என் மேல இருந்து கை எடுங்க. அன்னைக்கு என் பேச்சை கேட்டு கம்பெனி என்கிட்ட கொடுத்திருந்தா அவரு அநியாயமா செத்திருக்க மாட்டாரு, அவரு செத்ததுக்கு காரணமே நீங்க தான், உன்னோட பேராசைதான் அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல அப்ப கேசி வந்து அப்பா சாவுல ஏதோ மர்மம் இருக்கு, கரெக்டா அப்பா சாகும்போது எப்படி கேமரா ஆஃப் ஆகும், உங்களுக்கு சந்தேகம் வரலையா? கடைசியா நீதான் அவரோட ரூம்ல இருந்து வெளியே வந்ததா யாரோ சொன்னாங்க, நீதான் அப்பாவை கொன்னியா? கேசி சொல்றது உண்மையா? நீதான் அப்பாவை கொன்னியா? இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசியோட அம்மா கேட்க அதுக்கு சின்னவ சொல்றா, நான் இல்லன்னு சொன்னா நீ நம்புவியா? நான் தான் கொன்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட. அப்ப கேசியோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு சேர்மன் சாவுல டவுட் இருக்குன்னு அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பலான்னு சொல்றாங்க. அனுப்புனா அனுப்பிக்கோ, எனக்கு என்ன கவலை, நான் ஒன்னும் அவரை கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேசிய பலார்னு ஒண்ணு விடுறா. கேசி அப்பவே சொன்னல, நீ என் வழியில வந்தா உனக்கு 10 மடங்கு திருப்பி கொடுப்பேன்னு, அதோட சாம்பிள் தான் இது, இனிமே நீ என் வழியில வந்த இதை விட மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக நம்ம கேசியோட அம்மா அவளை தடுக்க பாக்குறாங்க. உடனே கேசி பின்னாடியே போறா. இங்க பாரு, இதோட இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, நாங்க இதை சும்மா விட மாட்டோம், அப்பாவோட சாவுக்கு கண்டிப்பா நீதி வழங்குவோம் அப்படிங்கிற மாதிரி கேசி சொல்ல, ஆனா நம்ம சின்னவ கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புறா. அவ ஆடிட்டிங் டீமோட அந்த ஆள் இருக்கான்ல அவனுக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. நம்ம கேசியோட கேபின் இருக்குல்ல அங்க போய் நம்ம கேசியோட கம்ப்யூட்டர்ல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்றா. அதாவது சேர்மனை கொல்ல போகும்போது அங்க ஒரு கேமராவை பார்த்திருப்பால, சோ அதை வச்சது நம்ம கேசின்னு அவன் நினைக்கிறா. சோ அதனாலதான் கேசியோட கம்ப்யூட்டர்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ண சொல்றா. அவனும் செக் பண்ணிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்ல, சரி அவங்க இதை பண்ணலனா விடு, அங்க அந்த சீலும் பேங்க் புக்கும் இருக்கும்ல அதை எடுத்துட்டு வா, அதை நான் பார்த்துட்டேன், சீக்கிரமா அதை பண்ணு, நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. சோ அவ என்ன பண்ண போறானா நம்ம கேசி மேலயும் அவளோட அம்மா மேலயும் மொத்த பழியும் போட பாக்குறா. அதாவது சொத்துக்காக அவங்க இதெல்லாம் பண்ண மாதிரி அவ மாத்த பாக்குறா. மேடம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நம்ம கிளம்பலாமா? சரி கிளம்பலாம். உடனே லீகல் டீமை வர சொல்லு, நான் சொல்ற மாதிரி உயில எழுத சொல்லு, அந்த உயிரில எந்த டவுட்டும் வரக்கூடாது, அப்பா எழுதின மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அதாவது நம்ம சேர்மன் எழுதின மாதிரி ஒரு ஃபேக்கான உயில இவ ரெடி பண்ண சொல்றா. அப்பா தாத்தா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா, நீங்க ஏன் அழுக மாட்டீங்க? அம்மா கூட அழுக மாட்டாங்க, ஏன் என் அப்பா கூட அழுகல? உனக்கு சந்தேகமா இல்லையா? ஒருவேளை அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களோ, அதனாலதான் அவங்க அழுகல போல. உடனே நம்ம பெரியவன் என்ன பண்றான், அவனோட பிஏவை கூப்பிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு போக சொல்றான். உடனே அவ குழந்தைங்களை கூப்பிட்டு போக அவங்க போன பிறகு, ஹேய் பசங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா, எல்லாமே உன்னாலதான், நீ எதுக்கு அந்த கேசியோட சேர்ந்து, சரி நீ எதுக்கு என்ன பார்க்க வரல, உன் அப்பா என்ன பார்க்க வேணான்னு சொன்னாரா, இன்னும் நீ அப்பாவை சந்தேகப்படுறியா, நீ தான்
நான் தேவையில்லாம அவளை கடத்தி பிரச்சனையை பெருசு பண்ணேன். இதெல்லாம் உன்னால தானே, அதை நான் பண்ணேன்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அவ உன் அப்பா கூட சேர்ந்து என்ன கவுக பார்த்தா. அப்படி இருக்க உங்க அப்பாவை எப்படி நான் நம்ப முடியும்? அதோட ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட எப்படி உன் அப்பா கைக்கு போச்சு? கண்டிப்பா அவ அதை தர மாட்டா. என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் அவளோட பிசினஸ்ல தலையிட மாட்டேன். எனக்கு முன்னாடி நீ ஜெயில இருந்து வந்த, அவதானே உன்னை வெளியே கொண்டு வந்தா. நீயும் உன் அப்பாவும் சேர்ந்து என்ன கலட்டி விட பாக்குறீங்களா? அப்படிங்கிற மாதிரி பெரியவன் சொல்ல, இங்க பாரு, அவ ஒன்னும் என்னை வெளியே கொண்டு வரல, நான் தப்பு பண்ணல, அதனால வெளியே வந்த. எனக்கும் உன் தங்கச்சியை பிடிக்காது. அப்ப நம்ம கேசி வர நீங்க சண்டை போடுறதுக்காகவா இங்க வந்தீங்க? அப்ப அவருக்காக வரலனா நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்களை பார்த்தாலே காண்டாகுது. இங்க பாரு, எனக்கு அவரு மாமா தான், ஆனா உனக்கு அவரு அப்பா. என்னதான் நீ ஃபாரின்ல இருந்தாலும் உனக்கு அவரு ரொம்ப க்ளோஸ் இல்லைனாலும் அவர் உன்னோட அப்பா தானே. கொஞ்சமாவது அழுமா? உன் கண்ணுல இருந்து கண்ணீரே வரல. அழுதா அப்பா வந்துருவாரா? தயவு செஞ்சு நீங்க வெளியே போறீங்களா? அப்பாவுக்கு நீங்க வந்தது பிடிக்காது, கிளம்புங்க அப்படின்னு நம்ம கேசி சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ண போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம சேர்மன் இறந்துட்டாரு, அவரோட ஃபுனரலுக்கு நம்ம போகாம இத பண்றது சரியா? அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க பேசிக்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேர்மன் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு. கண்டிப்பா அவர் பண்ணிருக்க மாட்டாரு. அவர் மேல பழி போட்டிருக்காங்க. ஆமா, கண்டிப்பா அந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருப்பாங்க. நாம அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சின்னவங்க வரா, நீங்க சொன்னதை நானும் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா இதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது நானா இருந்தாலும் சரி, என் அண்ணனா இருந்தாலும் சரி, இல்ல என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க அம்மாவா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் நாம அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் கம்பெனி பணத்துல இருந்து ஒரு ரூபாய் கூட எடுத்தது இல்ல. நான் ஒரு ரூபாய் எடுத்தேன்னு கூட நீங்க ப்ரூவ் பண்ணிட்டா நான் இப்பவே இந்த கம்பெனியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறா. இப்ப வெளியே வந்து அவரோட பிஏ கிட்ட ஹாஸ்பிட்டலோட ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணிட்டியான்னு கேட்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அதை பண்ணிட்டேன். ஆனா உங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவரு ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டானா? சரி, அவன் இப்ப எங்க இருக்கா? உடனே நம்ம சின்ன வந்து அவரோட புருஷனை போய் பாக்குறா. அவ தன்னோட புருஷனையும் சந்தேகப்படுறா. அதாவது சேர்மன் ரூம்ல அந்த கேமராவை பார்ப்பால, அந்த கேமராவை வச்சது அவளோட புருஷனா இருக்கும்னு அவளுக்கு டவுட் வருது. உடனே அவரை போய் பார்க்க, ஆனா அவன் என்னன்னா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். என்ன டார்லிங், சீக்கிரமா வந்துட்ட? நீ ரொம்ப பிஸியா இருப்பான்னு நினைச்சேன். சரி, அதை விடு. என்ன இது, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்க? நீ தானே சொன்ன பசங்களோட வெக்கேஷனுக்கு போயிட்டு வான்னு. அதான் நான் கிளம்பலான்னு இருக்கேன். அதோட இனிமே எதுக்கு நான் டாக்டரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, நம்ம சின்னவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற? எனக்கு புரியல. இல்ல, நீ தான் சிஎஸோட சேர்மனா ஆக போற. அப்படி இருக்க நான் எதுக்கு மாடா உழைக்கணும்? சோ நான் போய் ஹாஸ்பிட்டல்ல கை கட்டி வேலை பார்க்கறது உனக்கு கேவலமா இருக்கும்ல. அதனால உன் புருஷனா வீட்டுல இருக்கிறது தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அப்போ ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அதாவது நம்ம சின்னவ போன பிறகு இவன் உடனே சேர்மனோட ரூமுக்கு வந்திருப்பான். அங்க அவருக்கு போற ஆக்சிஜன் டியூப யாரோ புடுங்கி விட்டுருப்பாங்க. உடனே அதை சரி பண்ணி அவரை காப்பாத்த அவன் ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. என்னோட கடமை என்ன? உன் அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறது. நல்லபடியா பாத்துக்கிட்டேன். சோ என் வேலை முடிஞ்சிருச்சுல, அதனால நான் கிளம்புறேன். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் நம்ம சின்னவளை கட்டி பிடிக்க, அவ நம்ம சின்னவ கேக்குறா, உனக்கு இது சந்தோஷம் தானா? நீ டாக்டரா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ட. இப்ப இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க, உனக்கு சந்தோஷம் தானா? கண்டிப்பா சந்தோஷம் தான். இப்ப நீ சேர்மன் ஆக போறியே. ஆனா நம்ம ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. உன் அப்பா செத்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல. அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இல்லனா நம்ம மேல டவுட் வந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக, கட் பண்ணா நம்ம டைரக்டரை காட்டுறாங்க. அவரு நம்ம சேர்மனோட பாடியை பாக்குறதுக்கு கிளம்ப, அப்ப நம்ம சோடா பாடி இருக்காளே, அவன் வந்து ஊஜின்னு சொன்னதா சொல்லி அங்க போக வேணான்னு சொல்றான். நீங்க பாருங்க, உங்களை அங்க போக வேணான்னு சொன்னான். அதோட நீங்க இனிமே சேர்மனுக்கு எதிராக தான் மாறணும் அவன் சொல்லியிருக்கான். சோ நீங்க இப்ப அங்க போனீங்கன்னா நீங்க அவருக்கு எதிரா ஒரு வாக்குமூலம் கொடுத்தீங்களே, அது எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதனால உங்களை அங்க போக வேணான்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோடா பாடி சொல்ல, அவன் அப்படியா சொன்னா? சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? என்னை விட அவன் தான் ரொம்ப வருத்தத்துல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைரக்டர் லீ சொல்ல, கட் பண்ணா நம்ம தலைவனை காட்டுறாங்க. அவன் இப்ப நம்ம சேர்மனோட பாடியை பார்க்க அந்த இடத்துக்கு வரான். ஆனா உண்மையிலே அவங்க பார்க்க வந்தது சேர்மனோட பாடியே இல்ல, நம்ம ஊச்சினோட பாடிய. என்ன மன்னிச்சிடு, என்னாலதான் நீ இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம சேர்மன் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. என் பசங்க தான் உன்னை கொல்ல பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அதை மறைக்க அதோட நான் உன் உடம்புக்குள்ள வந்த பிறகு என் பசங்களை பழி வாங்க நினைச்சேன். சிஎஸ் கம்பெனியை காப்பாத்த பார்த்தேன். அதை தவிர உன் நிலைமைய பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு நீ இறந்து போயிட்ட. எல்லாமே என்னாலதான். ஒரு அப்பாவா நான் தோத்துட்டேன், ஒரு மனுஷனாவும் நான் தோத்துட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்மன் சொல்ல, அவரு ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதோட நம்ம தலைவனுக்கு, அதாவது நம்ம ஒரிஜினல் ஹூஜனுக்கு அவர் ஒரு வாக்கு கொடுக்கறாரு. அவனோட பாட்டியை இனிமே தன்னோட பாட்டியா பாத்துக்கிறேன்னு அவரு சத்தியம் பண்ண, கட் பண்ண நம்ம தலைவன் இருக்கால, அவன் நம்ம பாட்டியை வந்து அந்த சூட் ரூமுக்கு கொண்டு போறான். ஆனா நம்ம பாட்டிக்கு அங்க இருக்க பிடிக்கவே இல்ல. அவங்களுக்கு ஏதோ வேற ஒரு உலகத்துல வந்த மாதிரி இருக்கு. அதோட தன்னோட பேரனை இழந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஹுஜின், எங்கப்பா போயிட்ட? நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்க நம்ம தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பாட்டி, நம்ம இங்க இருக்க வேணா, நம்மளோட வீட்டுக்கே போலான்னு சொல்ல, உடனே தலைவன் என்ன பண்றான், பாட்டியை அங்க இருந்து கூப்பிட்டு போறான். அதோட பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்றான். அதோட இப்ப அவங்க இருக்கிற அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை டோட்டலா மாத்திடுறான். அதோட
அதோட பாட்டிய ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறான். அட என் செல்லத்துக்கு என்னாச்சு, என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி கேட்க, அப்ப நம்ம தலைவனுக்கு நம்ம கேசி கிட்ட இருந்து கால் விடுது. உடனே நம்ம தலைவன் கேசிய பார்க்க போக்க அங்க போன கேசி பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் தன்னோட அப்பாவை நினைச்சு அவ ஃபீல் பண்றா. அப்பா ஏன்பா என்னை விட்டு போனீங்க, நம்ம ஒரு தடவை கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது இல்ல, நீங்க எனக்காக சாப்பாட்டை ஊட்டி விடுவீங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கவே இல்ல. ஒரு தடவை கூட நீங்க என்கிட்ட ஆசையா பேசுனது இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. நானும் அவங்கள மாதிரி பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணதான் இதெல்லாம் பண்றேன். நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க ஏன்பா இப்படி பண்ணீங்க, ஏன் எங்களை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அவ பயங்கரமா அழுவுறா. நம்ம சேர்மன் அதாவது நம்ம ஹீரோ ஊஜின் அதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான். சோ கேசிய பார்க்கவே நமக்கு பாவமா இருக்கு. சோ அப்ப தலைவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அதாவது பயங்கரமா ஒரு முடிவு எடுக்கிறான். அதாவது நம்ம தலைவியை காயப்படுத்தக்கூடிய ஒரு முடிவு. கட் பண்ணா நம்ம சேர்மனோட வீட்டை காட்ட அப்ப அங்க கேசியோட அம்மா சண்டை போடுறாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேசிக்கும் கேசியோட அம்மாவுக்கும் தெரியாம சேர்மனோட பாடி இருக்குல்ல அதை தகனம் பண்ணிடுறாங்க. உடனே கேசியோட அம்மா சண்டை போட அப்ப நம்ம பெரியவன் இருக்கான்ல அவன் வந்து அவங்கள திட்டுறான். இங்க பாருங்க, இதுல நீங்க தலையிடக்கூடாது, நீங்க வெளியாளு. சோ அதனால நீங்க தலையிடாதீங்க, இது எங்க ஃபேமிலி விஷயம். ஹலோ என்ன வெளியாளுங்கிற, அவங்க அவரோட மனைவி, நான் அவரோட பொண்ணு, எங்களுக்கு பேச உரிமை இருக்கு. எப்படி நீங்க எங்களுக்கு தெரியாம தகனம் பண்ணுவீங்க? ஏன் உங்ககிட்ட நாங்க சொல்லணுமா? ஆமா ஏன் நீ கேக்குற, உனக்கு என்ன உங்க அப்பாவோட சாவு மேல டவுட் இருக்கா? டாக்டர் சொன்னதை நீ கேட்கலையா? உன் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்துதான் செத்து போயிருக்காரு, அது ஒன்னும் கொலை இல்ல. ஒருவேளை அவளுக்கு நான் தான் அப்பாவுக்கு டவுட் இருக்கோ, அதனாலதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு நினைக்கிறா. போதும் எடுத்து பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, பசங்க இங்க இருக்காங்க, இங்க எதுவும் பேச வேணாம். அப்ப சேர்மனோட உயில வந்து அவங்க வாசிக்கிறாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் நிறைய சொத்தை எழுதி வச்சிருக்காரு. நம்ம பெரியவன், சின்னவன், நம்ம கேசி, ஏன் நம்ம பெரியவனோட வைஃப், நம்ம சின்னவனோட புருஷனு எல்லாருக்குமே எழுதி வச்சிருக்காங்க. அந்த குட்டிஸுக்கு கூட எழுதி வச்சுட்டு அவர் இறந்து போன மாதிரி உயில இருக்கு. ஆனா எல்லார் பேர்லயும் அந்த அளவுக்கு சொத்து இல்ல, சும்மா 1-2 பில்டிங் மட்டும் தான் எழுதி வச்சிருக்காரு. மொத்த சொத்தும் யாருக்கு வரும்னா கம்பெனியோட அடுத்த பாஸ் யாரோ அவங்களுக்கு தான் அந்த சொத்து மொத்தமா வரும்னு எழுதி வச்சுட்டு போன மாதிரி அந்த உயில இருக்கு. எங்க எல்லாரும் விட உங்களுக்கு தான் அதிகமான சொத்து எழுதி வச்சிருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்ப போலீஸ்காரங்க வந்து நம்ம கேசியோட அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதாவது அந்த ஸ்கேம் பண்ணி இருக்குல்ல, அந்த ஸ்கேம்ல அவங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி அவங்களை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. கேசி அவங்கள தடுக்க பாக்குறா. ஆனா அவங்க ஆதாரத்தோட நம்ம கேசியோட அம்மாவை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அப்ப நம்ம பெரியவனோட ஒய்ஃப் இருக்கால, அவ கேசிய வேணும்னே கிண்டல் பண்றா. நானும் அம்மா மாதிரி ஜெயிலுக்கு போனவங்க தான், ஆனா நான் நிரபராதின்னு வெளியே வரலையா, அதே மாதிரி உன் அம்மாவும் வெளியே வந்துருவாங்க. சோ கவலைப்படாத, இது உன்னோட வேலை தானே. நான் அப்பவே சொன்னல, என்கிட்ட நீ பகச்சுக்கிட்டா அதோட விளைவுகள் மோசமா இருக்கும்னு. ஆனா நீ இப்ப என்ன பண்ண போற, உங்க அம்மாவை எப்படி வெளியே கொண்டு வருவ? உங்ககிட்ட தான் இப்ப பணம் இல்லையே. ஏன்னா உன் அம்மாவை சந்தேகத்தின் பேர்ல அவங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அப்படின்னா உங்க சொத்து மொத்தமா சீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உன் அம்மாவை வெளியே கொண்டு வருவ? ஏய் காங்கியூ, வாய மூடு, இதெல்லாம் உன்னோட வேலைன்னு எனக்கு தெரியும். ஏய் என்ன ஏன் முன்னாடி என் தங்கச்சிய பேர் சொல்லி கூப்பிடுற? உன் இடத்த மறந்துட்டியா? நீ ஒரு குப்பை, உன்னோட இடம் குப்பை தொட்டி, அங்க போயிடு, இங்க இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரியவன் சொல்ல, ஓ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? சரி நான் ஒத்துக்கிறேன், நான் உங்க கூட பிறந்த வேலை தான், நான் வெளியாளு தான், நான் வெளியே போய்க்கிறேன், இந்த வீட்டுல இருக்க எனக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேசி அங்க இருந்து போக, இதே நேரத்துல நம்ம கேசியோட அம்மாவை கூப்பிட்டு போனாங்களே, அவங்க நம்ம கேசியோட அம்மாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்ம கேசியோட அம்மாவும் சேர்மன் இதை பண்ணல, அவங்க தான் இதை பண்ணாங்க மாதிரி ஒத்துக்கிறாங்க. இதே நேரத்துல நம்ம கேசி வந்து டைரக்டர் கால் பண்ணி அம்மாவை கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அதோட அம்மாவோட அந்த சீலும் அவங்களோட பேங்க் புக்கும் காணும். அது என் அக்கா கிட்ட தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னால எதுவும் பண்ண முடியல, நீங்க ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டர் காலை கட் பண்ண, உடனே நம்ம தலைவி நம்ம ஊஜினுக்கு கால் பண்றா. ஆனா நம்ம ஊஜின் போன் எடுக்க மாட்டான். அப்ப நம்ம பெரியவன் இருக்கால, அவன் வந்து நம்ம கேசிய பாக்குறான். ஏய் நீ எதுக்குடா என் ரூம் குள்ள வந்த? ஏய் வாய மூடு, யாராவது கேட்ட போறாங்க. இங்க பாரு, நான் வேணும்னு தான் உன் முன்னாடி கோவப்படுற மாதிரி நடிச்சேன். நான் இப்பவும் உன் டீம் தான், என்ன மன்னிச்சிடு. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன நடிக்கிறியா? இங்க பாரு, நான் ஒன்னும் நடிக்கல, இது எல்லாமே டிராமா தான். அவளை நம்ப வைக்க நான் போடுற டிராமா. நம்ம அப்பா மேல சத்தியம் பண்றேன், இனிமே நீ தான் என்னோட தங்கச்சி, அவ இல்ல. அவளு உன்கிட்ட சாரி கேட்க வைக்கிறேன். நீங்க என்கிட்ட சாரி கேட்க தேவையில்ல, அப்பா கிட்ட கேளுங்க. நீ அவளும் அப்பாவோட கலரை முன்னாடி வந்து மண்டிடுறீங்க. சரி நாங்க அவரோட கலரை முன்னாடி வந்து மண்டிடுறோம். ஆனா அவ ஏதோ மறைக்கிறான்னு உனக்கு தோணலையா? சோ நாம அதை கண்டுபிடிக்கணும். அதனால நீ நான் சொல்றத பண்ணு. என்ன பண்ணணும்? நீ இங்க இருக்காத, இங்க இருந்து கிளம்பிடு. அதோட நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அசிங்கப்படுத்துவேன். இது எல்லாமே நடிப்பு தான், நீயும் அதை கண்டுக்காத. அதோட நான் அவ கூட ஒரு அட்டை மாதிரி இருந்து அவ ரத்தத்தை உரிய போறேன். இந்தா இதை உன் செலவுக்கு வச்சுக்கோ. அதோட நம்ம சின்னவ சிஎஸோட சேர்மன் ஆக போறா. என்ன? ஆமா எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அவ இன்னைக்கு சிஎஸோட சேர்மனா ஆக போறா. கட் பண்ண நம்ம சின்னவ சிஎஸோட சேர்மன் ஆகுறா. எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதே நேரத்துல நம்ம தலைவி இருக்காள, அவ அந்த வீட்டை விட்டு கிளம்புறா. இதே நேரத்துல நம்ம சின்னவ அவளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இனிமே சிஎஸ் அவ பாத்துக்கிற மாதிரி எல்லாருக்கும் வாக்கு கொடுக்குறா. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம கேசி பாத்துக்கிட்டு இருக்கா. ஹே ஊஜினுங்க, அவன் வேலைக்கு வந்ததா என் டீம் சொன்னாங்க. ஆனா அவன் போன் பண்ண எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டான்னு தெரியல. அப்ப அதே நேரத்துல நம்ம கேசியோட அம்மா இருக்காங்களே, அவங்க தான் ஸ்கேம் பண்ணதா நியூஸ்ல வருது. உடனே
உடனே கேசி ரொம்ப டென்ஷன் ஆகுறா. கேசி நீ டென்ஷன் ஆகாத, டைரக்டர் கண்டிப்பா உன் அம்மாவை வெளியே கொண்டு வந்துருவாரு, இனிமே டைரக்டரை நம்ப முடியாது, எங்க அம்மாவை வெளியே கொண்டு வர என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேசி வந்து நம்ம சின்னவளை பார்க்க கிளம்புறா. அதே நேரத்துல நம்ம சின்னவ மாசா சேர்மன் உட்கார்ற அந்த சீட்டை போய் பாக்குறா. இப்ப அவதான் அந்த சீட்டோட சொந்தக்காரி ஆயிட்டால. ஒரு வழியா இந்த சீட்டை நான் அடைஞ்சிட்டேன், சேர்மன் காங்கியூ. வாவ் செமையா இருக்குல்ல, இப்பதான் இந்த சீட்டுக்கே பவர் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்ல உட்கார. அப்ப நம்ம கேசி அங்க வரா. என்னமா கேசி, நான் இந்த கம்பெனியோட சேர்மனா இருக்கேன், என்ன பார்க்க வரும்போது பூங்கத்தோட வராம கை வீசிட்டு வர, இது நல்லது இல்லமா? சரி எதுக்கு வந்திருக்க? என்கிட்ட இருக்கிற அந்த GF ஓட 50% ஷேரை உனக்கு எழுதி கொடுக்குற, என் அம்மாவை தயவு செஞ்சு வெளியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கேசி சொல்ல நம்ம சின்னவ சந்தோஷமாயிடுறா. என்ன உண்மையா? நீ இதை தர போறியா? அவன் அப்பவே சொன்னான் நீ இதை பண்ணா அப்படி பண்ணுவேன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்னவ சொல்ல அவ யார சொல்றான்னு நமக்கு தெரியல. ஆனா அதே நேரத்துல நம்ம கேசி வந்து அவளோட அந்த ஷேரை நம்ம சின்னவளுக்கு எழுதி கொடுக்குறா. என்ன மன்னிச்சிரு உஜின், என் அம்மாவை காப்பாத்த இதுதான் ஒரே வழி, கவலைப்படாத கேசி, உமா நாளைக்கே வெளியே வந்துருவாங்க. சரி நான் சேர்மனா பதவி ஏத்துக்க போறேன், நீ அதை பாத்துட்டு போறியா? கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன். சரி வா போலாம். இப்ப அவ நிறைய பிரஸ் கூப்பிட்டு CS ஓட சேர்மன் பதவியை ஏத்துக்கிறா. அதோட பயங்கரமா சீனா போடுறா. என் அப்பா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு, சோ அவர் கட்டி காத்த இந்த கம்பெனியை இனிமே நான் கட்டி காக்க போறேன். நான் CS ரொம்ப நல்லாவே பாத்துப்பேன், நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை நான் எப்பவுமே காப்பாத்துவேன். அதோட CS நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ஒரு புது டீமை உருவாக்க போறேன். அந்த டீமோட புது ஹிட் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். CS ஓட கண்ட்ரோல் டவர் ஹூஜின் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தலைவர் மாசா என்ட்ரி கொடுக்கறான். அதை பார்த்தா நம்ம தலைவி நம்ம பெரியவனு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் ஹூஜின், இந்த பிசினஸோட எதிர்கால டீமோட புது ஹெட் நான் தான். உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்த்து நம்ம தலைவி ஷாக் ஆகுறா. ஏன்னா அவ இதை எதிர்பார்க்கல. இவ்வளவு நாள கேசிய பார்க்க இருந்தால அப்போ ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இங்க பாரு, இனிமே நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன். உண்மைதான், நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன். ஆனா கடைசியா ஒரு தடவை நான் நம்பு. என்ன ஹூஜின், அன்னைக்கு என் கூட சேர மாட்டேன்னு சொன்னேன், இப்ப வந்து என் கூட சேரணும்னு சொல்ற, என்ன கவுக்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு நம்ம தலைவன் சொல்றான், உண்மையை சொல்லணும்னா நான் உன் மேல கோவமா இருந்தது உண்மைதான். ஏன்னா நீயும் அண்ணனும் சேர்ந்து என் ஃபுட்பால் கரியரையே காலி பண்ணிட்டீங்க. அதனால நான் உன் தங்கச்சியோட சேர்ந்தேன். ஆனா சேர்மன் இறந்துட்டாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்னால உன எதுவும் பண்ண முடியாதுன்னு. நீ உன்னோட பவரை காட்டிட்ட, அதனாலதான் உன்கிட்ட சரண்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஹூஜின், இப்ப நான் CS கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன். சோ இனிமே எனக்கு உன்னோட உதவி தேவைப்படாது. அப்படியா? ஆனா இப்பவும் என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். நீ ஆசைப்படுற ஒண்ணு என்னால தர முடியும். அந்த ஸ்மைல் கம்பெனியோட பாதி ஷேரை நான் உனக்கு தந்துட்டா நீ நேத்துப்பியா? பாரு, அவ எனக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா இனிமே நான் அவ கூட சேர்றதா இல்ல, நான் வின் பண்றவங்க டீம்ல தான் போகணும்னு ஆசைப்படுறேன். சோ அதனால உன்னை தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தலைவன் சொல்ல, அதுக்கு சின்னவ கேக்குறா, அவ ஷேரை எனக்கு எழுதி தருவாளா? இப்ப அவ என் மேல கொலை கான்ல இருக்கா. அப்படி இருக்கும்போது அவ எப்படி அந்த ஷேரை எழுதி கொடுப்பா? அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஏதாவது பண்ணணுமே. இப்ப இருக்கிற பொசிஷன்ல நான் இருக்கணும்னு நினைக்கல, எனக்கு அதை விட பெரிய பதவி கொடு. சரி நான் தரேன், ஆனா அந்த ஷேர் எனக்கு கிடைச்சாதான் நான் தருவேன். கண்டிப்பா கிடைக்கும். நீ அவளோட அம்மாவை யூஸ் பண்ணு, அவளோட வீக்னஸ் அவளோட அம்மா தான். சோ நீ அவளோட அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பு, அவ ஈஸியா சரண்டர் ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, நீ என்ன ரொம்ப நம்புற. சோ நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த CS டாப்புக்கு கொண்டு போலாம். இனிமேதான் கேமே ஆரம்பிக்குது. அப்ப அதை பார்த்து நம்ம தலைவி பயங்கரமா கோவப்படுறா. இந்த ஊஜின் என்னதான் பண்றான், அவனுக்கு என்னாச்சு, பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்ப அதே நேரத்துல நம்ம தலைவி இருந்த அந்த கேபின் இருக்கல, அவளுக்கு ஒரு ரூம் கொடுத்திருப்பாங்களே, அந்த ரூம் நம்ம தலைவன் எடுத்துக்கிறான். இப்ப நம்ம சின்னவ கேக்குறா, எதுக்கு இந்த மாதிரி சின்ன ரூம்ல இருக்க? என் ரூமோட பக்கத்து ரூம்ல இருக்க வேண்டியதானே? இல்ல எனக்கு இந்த ரூமே போதும். அப்ப நம்ம கேசி அங்க வர, என்ன பண்ற ஹூஜின், இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுடா? நீ என்ன பாக்குறியோ அதான் நடக்குது. ஹூஜின், நீ என்ன பண்றேன்னு எனக்கு புரியல. நம்மளா ஒரே டீம்ல. நாம எப்ப நாம ஆனோம்? எப்பவுமே நான் தானே முடிவு எடுப்பேன், நீ சும்மா உட்காந்து வேடிக்கை பாப்ப. அதனால நாமங்கிற சீனே இங்க இல்ல. ஓ அந்த அளவுக்கு வந்துருச்சா? என்ன ஹூஜின், நீ எனக்கு பண்ண ப்ராமிஸ மறந்துட்டியா? CS காப்பாத்தி என் அப்பாவை குற்றவாளி இல்லன்னு ப்ரூவ் பண்ணுவேன்னு சொன்னியே, அதை மறந்துட்டியா? இப்ப என்ன வேற மாதிரி பேசுற? என் அக்கா தானே என் அப்பாவை கொன்னா, உனக்கு நல்லா தெரியும்ல. இங்க பாரு, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருந்தா அவங்க மேல கேஸ போடு, இல்லனா வாயை மூடிட்டு அமைதியா இரு. மூழ்கி போற கப்பல்ல நான் பயணம் பண்ணுவேன்னு நீ நினைச்சியா? நான் என்ன முட்டாளா? அவ கூட சேர்ந்ததா என்னோட ஃபியூச்சருக்கு நல்லது. என்னோட லக்கி சாமவ எனக்கு ஒண்ணுமே புரியலன்னா எடுத்துட்டு போ. உன்னையும் உன் டீமையும் அதோட டைரக்டரையும் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. அதனால இந்த ரூமை விட்டு கிளம்பு. உண்மையை சொல்லுனா நீ இந்த கம்பெனிலே இருக்காத, இந்த கம்பெனியை விட்டே போயிரு. ஏன்னா நீ இந்த கம்பெனில இருக்க தகுதி இல்லாதவ. சரி நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் போக பார்க்க, அப்ப நம்ம கேசிக்கு அன்னைக்கு சின்னவ சொல்லுவால, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு அது அவளுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா அன்னைக்கு அவ சொன்ன அந்த யாரோ ஒருத்தன் நீதானா? நீதான் என்னோட ஷேரை வேணும்னே அவளுக்கு எழுதி தர மாதிரி பிளான் போட்டு கொடுத்தியா? அது உண்மையில தானே? உன்னாலதான் என்னோட அம்மா ஜெயிலுக்கு போனாங்களா? ஏய் என்ன ஏமல பழி போட பாக்குற? உன்னால உன் சொத்தையே காப்பாத்திக்க முடியல, இதுல பழிய வந்து ஏமல போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து போக, சோ நம்ம தலைவி இதை எதிர்பார்க்கல, ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறா. அவன் போன பிறகு அவ பயங்கரமா கத்துறா, நான் போக மாட்டேன், இந்த கம்பெனியை விட்டு நான் போக மாட்டேன், உங்க ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா
பயங்கரமா கத்துறா, நீ பயங்கரமா நடிக்கிற மாதிரி இருக்கே, நான் ஒன்னும் நடிக்கல, உனக்கு அவளை பத்தி தெரியும்ல, அவ ஒரு வெத்து வேட்டுன்னு, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். உண்மைதான், அவ சரியான வெத்து வேட்டு. இப்ப உன்னால அவங்க மேல ஸ்கேம் கேஸ் விழுந்திருக்கு, அதோட அவங்க சொத்தும் கைவிட்டு போயிடுச்சு, அதுதானே நீயும் ஆசைப்பட்ட, உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, அதுவும் என்னோட பிளான்ல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போக, இப்ப நம்ம தலைவியும் நம்ம சோடா பட்டியும் இருக்காங்களே, அவங்க கம்பெனியோட ரொம்ப மோசமான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அவங்க வந்து இடத்த பார்த்தா அது பால் அடைஞ்சு போன குப்பை கூட மாதிரி இருக்கு. உடனே நம்ம சோடா பட்டியும் நம்ம கேசியும் சேர்ந்து அந்த இடத்த கிளீன் பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம தலைவி நம்ம ஹீரோ மேல பயங்கர காண்டுல இருக்கா. சிஎஸோட அந்த ஈவி பேட்டரி இன்னும் சீக்கிரமா லான்ச் ஆக போகுது. சோ அதோட டெஸ்டிங் நம்ம சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னில இருந்து என்னோட டீம் தான் அதை டேக் ஓவர் பண்ண போகுது. நம்ம சேர்மன் பாத்துக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இனிமே நான் தான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிஎஃப் சொல்யூஷனோட சைட்டுக்கு போறாங்க. நாம அந்த ப்ராஜெக்ட டாகா கிட்ட கொடுக்கணும்ல, ஆமா நம்ம கொடுத்தாகணும். ஆனா சில ஃபைல்ஸ் மட்டும் நம்ம ஷேர் பண்ணணுமே, அது மட்டும் இப்ப பெண்டிங்ல இருக்கு. நாம அதை ஈஸியெல்லாம் கொடுத்துடக்கூடாது. செக்யூரிட்டி இன்னும் டைட் பண்ண சொல்லி டெக் டீம் கிட்ட சொல்லு. கம்பெனியோட மெயின் ஃபைல்ஸ் எல்லாம் சில பேரால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதோட அந்த செக்யூரிட்டி கோடு அப்பப்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம பயப்பட வேணாம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கிட்ட. ஆக்சுவலா நீ பேசுறத பார்த்தா நீ தான் இந்த கம்பெனியோட சேர்மன் மாதிரி தெரியற. இவ எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் அப்படி சொன்னா? ஒருவேளை இவளுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அவன் யோசிக்க, அப்ப நம்ம சின்னவளை பார்க்க டாகா குரூப்போட சேர்மன் வந்திருக்காரு. நீங்க என்ன இங்க? என்ன மன்னிச்சிரு, உன் அப்பாவோட ஃபியூனரலுக்கு என்னால வர முடியல. நீ இப்ப சிஎஸோட சேர்மன் ஆயிட்ட, அதனால உன்னை வாழ்த்துட்டு போலான்னு வந்தேன். சோ உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இது 400 வருஷம் பழமையான ஒரு மரம். இது உனக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த மரத்தோட பேரு ஜூனியர் ட்ரீ. அப்ப நம்ம தலைவர் இருக்கால, இது ரொம்ப நல்ல மரம் தான். ரொம்ப பழமையான செடர் மரம். எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். ஆனா சேர்மன்னா, நீங்க எதுக்காக இந்த மரத்தை கொடுத்தீங்க? ஒருவேளை இந்த மரம் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு சொல்ல வரீங்களா? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? நம்ம எப்பெல்லாம் பாக்குறோமோ அப்பெல்லாம் நீ என்ன ஆச்சரியப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல, அப்ப நம்ம சின்னவ கேக்குறா, நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்களா? நான் என்ன அறிமுகப்படுத்திக்கல. என்னோட பேரு ஹூஜின். எதிர்கால டீமோட லீடர் நான் தான். நம்ம சேர்மனுக்கு நம்ம ஹூஜினை பார்த்ததும் ஞாபகம் வருது. உன் திமிரு கொஞ்சம் கூட மறல. அப்ப பார்த்த மாதிரி இப்பவும் என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுற. அந்த ஃபுட்பால் பிளேயர் கேசியை விட்டுட்டு இப்ப சின்னவளோட டீம்ல சேர்ந்திருக்கான். நீங்க என்ன ரொம்ப பாராட்டுற மாதிரி இருக்கு. நான் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்ல. உங்ககிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அப்படிலாம் இல்ல. நானும் உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நீங்க உங்க பிசினஸ் சின்னதா ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்புறம் டாகான்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டீங்க. நானும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வரணும்னு ஆசைப்படுறேன். இவனுக்கு கொஞ்சம் வாய் அதிகம். சோ அதனால இவனை கண்டுக்காதீங்க. நாம இப்ப அந்த ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட பத்தி பேசலாமா? உன் அண்ணன் அந்த ப்ராஜெக்ட என்கிட்ட ஒப்படைச்சதால கோவப்படுறானா? அவன் எதுக்கு கோவப்பட போறான்? அவன் இப்ப என்னோட அடிமை ஆயிட்டான். சோ அதனால அவனை பத்தி கவலைப்பட வேணாம். இப்ப நான் கேட்டது, நீங்க அந்த ஃபைனல் பேமெண்ட் எப்ப செட்டில் பண்ணுவீங்க? நீங்க அதை சீக்கிரமா முடிப்பீங்கன்னு நம்புறேன். இல்ல உங்களுக்கு தர மனசு வரலையா? அந்த சேர்மனோட சீட் இருக்குல்ல, அதோட ஹீட் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அது இனிமே என்னோட சேரு. அதோட ஹீட்டை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ ரொம்ப நல்லா சேர்மனா இருக்கணும்னு நான் உனக்கு விஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போக, நம்ம தலைவன் தான் அவர் வழி அனுப்பி வைக்கிறான். அப்ப அவரு நம்ம தலைவனை பார்த்து, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீங்க இன்னும் அந்த புக்ஷன் மலையோட அடிவாரத்துல இருக்கிற எஸ்டேட்டுக்கு போறீங்களா? அங்க கிடைக்கிற பஜூன் செமையா இருக்கும்ல. என்னை பத்தி விசாரிக்கிற போல நான் இதுக்கு முன்னாடி கேசிக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். இப்ப நான் சின்னவளுக்கு ஒர்க் பண்றேன். ஃபியூச்சர்ல உங்க கூட நான் வேலை செய்யலான்னு இருக்கேன். அதனால இப்பவே கொக்கி போடுறேன். இந்தாங்க, இது என்னோட கார்டு. நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அங்க இருந்து போக, கட் பண்ண நம்ம தலைவன் டைரக்டர் போய் பாக்குறான். நீ ஏன் இப்படி பண்ண? நீ எதுக்காக அந்த ஷேரை நீ அவளை கொடுக்க வச்ச? அதோட அவ அம்மாவையும் நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. கேசி இப்ப உன் மேல செம கோவத்துல இருப்பா. நான் லாக்கர்ல இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அவங்கள யூஎஸ்க்கு அனுப்பிடு. இப்ப அவங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அனுப்பிடு. நீ மறுபடியும் அவங்க அனுப்ப போறியா? இப்பதான் கேசி உன் கூட சேர்ந்தா. அவளை யூஎஸ்க்கு அனுப்ப போறியா? நான் இதை பண்ண மாட்டேன். கேசி ரொம்ப பாவம். இங்க பாரு, நீ பண்ணலனா நான் பண்ணுவேன். சிஎஸ்ல அவ இருக்க கூடாது. அவளை இங்க இருந்து அனுப்பிடு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ரூம்ல கேமரா வச்சுதான் அவ பாத்துட்டா. இதை பண்ணது அவங்க தானு அவன் நினைக்கிறா. சோ அவங்க 2 பேரும் இங்க இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்ல. பெத்த அப்பனையே கொல்ல பார்த்தவன் அவங்கள கொல்ல மாட்டாளா என்ன? சோ அவங்க இங்க இருக்க வேணாம். அவங்கள அனுப்பிடு. சரி, அவங்க இப்ப எங்க இருக்காங்க? கட் பண்ணா நம்ம கேசியும் அவளோட அம்மாவும் ஏதோ ஒரு சத்திரத்துல இருக்காங்க போல. அப்ப கேசியோட அம்மா கேக்குறாங்க, சின்னவன் என்ன அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டா. எப்படி அவ என்ன வெளியே அனுப்புனா? நீ ஏதாவது அவளுக்கு எழுதி கொடுத்தியா? நான் அப்படி எல்லாம் பண்ணலமா. நான் அவளை மிரட்டினேன். அவ பயந்து உங்களை வெளியே அனுப்பிட்டா. அதோட நீங்க பெயில தான் வந்திருக்கீங்க. இன்னும் கேஸ் உங்க மேல இருக்கு. அதை மறந்துடாதீங்க. சோ நீங்க நிரபராதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணது அவன் தானு நம்ம வெளியே கொண்டு வரணும். இந்தாங்க, இது சாப்பிடுங்க. நம்ம டாக்டர் இருக்காருல்ல, அதாவது உன் மாமா, நம்ம சின்னவளோட புருஷன், அவ ஏதோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுது. அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அவனை பத்தி பேசாதீங்கம்மா. சரி, இங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு பெட்ஷீட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேசி போக, அப்ப நம்ம தலைமை இருக்கால, அவன் அங்க வரான். அடி பாவி, இந்த மாதிரி இடத்துலயா ஸ்டே பண்ணிருக்க? இங்க உனக்கு தூக்கமே வராது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர், அதாவது நம்ம சேர்மன் அவரோட ஒய்ஃபை பார்க்கலான்னு கிட்ட போக, அப்ப நம்ம கேசி அதை பாத்துடுறா. அதாவது நம்ம தலைவனை பார்க்கல, யாரோ ஒருத்த அவளோட அம்மா கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு நம்ம தலைவனை எட்டி உதைக்கிறா. ஐயோ இவளா? உடனே தலைவர் அங்க இருந்து ஓட, நம்ம கேசி உடனே அவனை அடிக்கலான்னு பின்னாடியே போக, ஆனா அவளோட அம்மா அவளை
தடுத்துடுறாங்க. அம்மா இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், வேற வீட பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாடகைக்கு வீட தேடுறாங்க. ஆனா எல்லா வீடும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இப்ப அவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசும் இல்ல. அதனால எங்க போகலான்னு அவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு இடம் தெரியுமா, நாம அங்க போலாம் அப்படின்னு அவ சொல்ல கட் பண்ணா நம்ம தலைவனை காட்டுறாங்க. அவன் ரொம்ப வழியில இருக்கான். அதாவது கேசி பயங்கரமா உதச்சிட்டா போல. வெத்த அப்பன அப்படியே உதைப்பா. என்ன பொண்ணு அவ, யாரோ சமைக்கிறாங்க போல. இந்த பாட்டி கிட்ட சமைக்க வேணாம் தானே சொன்னேன், கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் அவனோட பாட்டியை பார்க்க போக அப்ப யாரோ அவனோட பச்சை வந்து கூப்பிட திரும்பி பார்த்தா அங்க நம்ம தலைவன் நிக்கிறா. ஹேய் நீ என்ன இங்க பண்ற, இது என்னோட வீடு, நான் இங்க ரெண்டுக்கு வந்திருக்கேன். நான் ஒரு குரங்கு வாங்கினா நம்பினேன், அவன் என்ன முதுகுல குத்திட்டான். அவனால என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சரி உன் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, ஆனா எவ்வளவு இடம் இருக்கு, எதுக்கு நீ இங்க வந்த? இந்த ஏரியால தான் ரெண்ட் ரொம்ப சீப்பா இருக்கு, அதான் வந்தேன். அப்புறம் நான் ஒருத்தனை கொல்லணும், அவனும் இங்க தான் இருக்கான். யார சொல்றா, நம்மள சொல்றாளோ? அவ பாட்டி நம்ம தலைவிய சாப்பிட கூப்பிட தோ வரான் பாட்டி. தம்பி வேலைக்கு போறியா என்ன? உடனே தலைவி அவனை உதைக்கிற மாதிரி வர தலைவ உடனே நவுந்து போக ஜஸ்ட் மிஸ். ஆனா செமையான லேண்டிங்ல உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் சாவு என் கையில தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி போக நம்ம தலைவன் ஷாக் ஆகி நிக்க இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.